எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ எடுத்து 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. டைம் இல்லாததுனால வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியலை. எப்பவும் போல் என்னோட டே 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சதும் சாணி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாசல் தெளித்து விட்டுட்டேன். அதுக்குள்ளே இவங்க அரிசி கேட்டு என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் விட்டால் என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. அதனால அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். நான் காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு என் பசங்களையும் என்னோட கணவரையும் பார்த்துட்டு தான் வெளியிலே வருவேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு பேசுகிறது என் சின்ன பையன்கிட்ட தான். நான் எந்திரிச்ச கொஞ்சம் நேரத்துலேயே அவனும் எந்திரிச்சு வந்துடுவானா, அம்மா அம்மான்ட்டு என் பின்னாடியே திரிவான். அவன்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பேசுவேன். நீங்கள் எந்திரிச்சதும் யாரை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அடுப்பு மொழிகிடலான்ட்டு சாம்பல் எல்லாத்தையும் அள்ளிட்டு வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சு விட்டுட்டேன். எனக்கு அடுப்பு கறி போட்டு மொழுகுனா தான் பிடிச்சிருக்கு. சாணி மட்டும் போட்டு மொழுகுனோம்னா அடுப்பு அந்த அளவுக்கு பார்க்க அழகாக இருக்க மாட்டுது. அதனால எப்போவுமே கறி யூஸ் பண்ணி தான் அடுப்பு மொழுகுவேன். கறி கூட கொஞ்சம் சாணி சேர்த்து தான் மொழுகுவேன். கறி மட்டும் போட்டு மொழுக மாட்டேன். லாங் வீடியோவுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுன்னு தெரியாமலே லாங் வீடியோ போடுறதில்ல. ஷார்ட்ஸுக்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். லாங் வீடியோலாம் போட்டோன்னா ரொம்ப கஷ்டம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு வந்து அதிகமான கமெண்ட்டு உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா, உங்கள் இன்கம் எவ்வளோ அப்படின்றது தான். இன்னும் சேனல் மானிட்டேஷன் ஆகலை. மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இதிலேருந்து இன்கம்னு ஏதாச்சும் வரும். அதுவும் நம்ம போடுற வீடியோஸை பொறுத்து தான் இன்கம் வரும். சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 4000 மணி நேரம் நம்ம போடுற வீடியோவை பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். நம்ம சேனல் வந்து 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிட்டோம். ஆனாலும் இன்னும் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகலை. ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் முடிச்சு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சேனல் மானிட்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ தான் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்கே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுப்பு மொழிகிட்டு அடுப்பில் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலை பார்க்குறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, கோலம் போடுறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணி கம்பி கோலம்னு போட்டால் அவ்வளோ கோலம் வருது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு நோட்டு வாங்கி அதில் தான் கோலம் போட்டு வச்சுக்கிறது. கோல புக்கு அப்படி இல்லைன்னா யாராச்சும் கோலம் போட்டு வச்சுருப்பாங்க நோட்டில். அவங்க நோட்டை வாங்கிட்டு வந்து அதை பார்த்து போட்டு வச்சுக்கிறது. இப்போ இருக்க டெக்னாலஜி அப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாலே பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது. சனி ஞாயிறு லீவு வந்தாலும் வீட்டிலலாம் இருக்கிறதில்ல, பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டு திரியிறது. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுப்பில் கோலத்தை போட்டு விட்டுட்டு பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எப்போவும் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்தான் அடுப்பு மொழிகி கோலம் போடுவேன். அப்படி இல்லைன்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அடுப்பு மொழிகி கோலம் போட்டுருவேன். வாசலை கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால படிக்கோலம் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த படிக்கோலம்லாம் போட தெரியாது. யூடியூப்பை பார்த்து தான் நானே போட்டேன். கோலம் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் அவ்வளோ அழகழகாக கோலம் போடுறாங்க. அவங்கள பார்க்கையிலலாம் எனக்கு ஆசையாக இருக்கும், அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு. கோலம் போடுறதுக்கு அதிகமான பொறுமை வேணும். அதே மாதிரி க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் அழகழகாக கோலம் போட முடியும். நான் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இந்த கோலம் போடுறதும். ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அதை அப்படியே போட்டுருவேன். கோலம் போட்டுட்டு பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு உருளிலையுமே பூ பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். மார்கழி மாதத்துலலாம் அந்த பூக்கள் அதிகமாக பூக்குது. இப்போல்லாம் பூக்கள் அந்தளவுக்கு பூக்கிறதில்ல. செம்பருத்தி பூ மட்டும்தான் பூத்துக்கிட்டு இருக்கு. அதை தான் இன்றைக்கி பறித்து வச்சேன். நான் எப்போவும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பேப்பர் அப்படி இல்லைன்னா மட்டை இதை வச்சு தான் அடுப்பு பற்ற வைப்பேன். ஒரு சிஸ்டர் வந்து எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரை கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து மட்டையை கொஞ்சம் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் குச்சி வந்து சின்ன சின்ன குச்சியாக ஒடிச்சு போடணும். அப்போ தான் சீக்கிரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய விறகாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு உலையுமே வச்சு விட்டுட்டேன். நான் எப்போ விறகுக்கு போனாலும் சிலர் கேட்குற ஒரே கொஸ்டின், ஏன் நீங்கள் விறகெல்லாம் பிறக்க மாட்டீங்களா, எதுக்கு பனைமட்டையே பிறக்கிட்டு வரீங்க அப்படின்னு. நம்ம காட்டில் பட்டை விறகு எதுவுமே இருக்காது, பச்சை விறகு மட்டும்தான் இருக்கும். பச்சை விறகு வெட்டி காய வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதோடு நம்ம காட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணுங்கிறதுனால கிட்டத்திலே போயிட்டு இந்த பனைமட்டையை பிறக்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா தம்பியை தூங்க வச்சுட்டு தான் போவேன். நான் வர்றதுக்குள்ளே அவன் எந்திரிச்சிட்டானா அழுக ஆரம்பிச்சிருவான். அதனால தான்
இன்றைக்கி நம்ம வீட்டில் அங்காடி அரிசி சாப்பாடு தான். அரிசி அலசுறதுக்கு முன்னாடி ஒலை ஊற்றி வச்சுருக்க சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். 5 நிமிஷம் கழித்து அரிசியை நல்லா களைஞ்சு 5 தடவைக்கு மேலே அலசி எடுத்துட்டோம்னா அரிசி மேலே இருக்க அந்த பிசுபிசுப்பு எல்லாமே போயிடும், ஸ்மெல்லும் வராது. அரிசி அலசி உலையிலையுமே போட்டுட்டே இந்த அரிசி சீக்கிரமே வெந்துடும். நம்ம பதம் பார்த்து கரெக்டாக வடிக்கணும். தண்ணியுமே வந்துருச்சு. தண்ணி எல்லாத்துலேயும் பிடிச்சி ஊற்றிடலான்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தண்ணி கீழே வேஸ்ட்டாக போகுது இல்லையா, அதை சிலர் சொன்னீங்க, நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா வீட்டை சுற்றி செடிகள் இருக்குது, அந்த செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி போயிடும். காலையில் 6 மணிக்கும் ஈவினிங் 5 மணிக்கும் தண்ணி வரும். 1 மணி நேரம் மட்டும்தான் வரும். சில நேரம் தண்ணி நிறையா வரும், சில நேரம் தண்ணி கம்மியாக தான் வரும். தண்ணி வரையிலே நம்ம பிடிச்சி எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி பிடிக்காமல் விட்டுட்டோன்னா பாத்திரம் கழுவ குளிக்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கேணியில் தான் போயிட்டு தண்ணி இறைச்சிட்டு வரணும். பாத்திரம் விளக்க வேண்டியது இருந்துச்சு, அதை விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அச்சுமாவும் அவங்க அப்பாவும் பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போனாங்க. அச்சுமா எனக்கு பாய் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ 2 நாளாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால குண்டு மல்லிப்பூ செடி எல்லாத்துலேயுமே பூக்கள் பூத்துருந்துச்சு. கொஞ்சமாக பறித்து ஊக்களை கோர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறித்து வச்சுருந்தேன். எனக்கு பூ ஊக்களை கோர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் மல்லிப்பூ பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிலர் சாப்பாடு கூட குக்கரில் வச்சு தான் சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு சாப்பாடெல்லாம் குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. வடித்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பாடுமே வெந்துருச்சு. சாப்பாடையுமே வடித்து விட்டுட்டேன். நான் இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கையில் நிறைய டைம் தண்ணி கையில் ஊற்றிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீட்டு வேலை பார்க்குறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தான். சாப்பாடு வடிச்சுக்கிட்டு இருக்கையிலே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாசிப்பயிறு இருந்துச்சு. சரி இன்றைக்கி பாசிப்பயிறு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு பாசிப்பயிரை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாசிப்பயிரை வறுத்துட்டு இன்னொரு தட்டில் கொட்டிட்டு அதில் கல் தூசி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். தாச்சியில் தண்ணியை ஊற்றி போட்டுட்டு கல் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தேன், எதுவும் இல்லை. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாசிப்பயிரை போட்டு வேக வச்சுட்டேன். பாசிப்பயிரை வேக போட்டுட்டு டீ போட்டுட்டேன். டீயை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க போயாச்சு. நானும் இந்த டீ குடிக்கிறத விடணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் விட முடியலை. இந்த டீ உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதே இல்லை, அவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனாலும் அதை விடுறதுக்கு மனசே இல்லை. டீ மட்டும் குடித்தாலும் பரவாயில்ல, ஒரு நேரத்துக்கு ஒரு பாக்கெட் ரஸ்க்கு காலி பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் டீ குடிக்கிறத விடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் விட்ட பாடில்லை. கண்டிப்பாக இனிமேல் விடணுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் சோம்பு போடுறீங்களே நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் சோம்பு போட்டு தாங்க வைப்பேன், நல்லா தான் இருக்குது. பாசிப்பயிறு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த மரத்தில் முருங்கைக்காய் பறித்து தர சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். அவங்களுமே பறித்து கொடுத்தாங்க. மரம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே போச்சா, அதனால் ஒடிச்சு விட சொல்லிட்டேன். அவங்களும் ஒடிச்சு விட்டுட்டாங்க. நம்ம வச்சு வளர்த்த மரத்தில் காய் பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ வர சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். காய் எப்பயும் எண்ணெயிலே நல்லா வேகணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு வேக வச்சுருக்க பாசிப்பயிரையுமே எடுத்து ஊற்றிடலாம். தேவைன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் புளி சேர்க்க மாட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். முருங்கை மரம் ஒடிச்சோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கீரை நல்லா தளன்னு இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கீரை பறித்து சுண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை பறித்து உருவி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வரமிளகாய் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா போடலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த கீரைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். கீரைக்கு எப்பயுமே கீரை வதங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும், இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். இன்றைக்கி நான் தேங்காய் பூ போட்டு தான் செஞ்சுருந்தேன். முட்டை போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாசிப்பயிறு குழம்புக்கு முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் முட்டையுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டே நல்லா சாப்பிட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.